மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்திலே குரு போய் உட்கார்ந்துருக்காரு, வக்கரமா வேற மாறிட்டார். சுகஸ்தானம்னா என்ன அர்த்தம்? தை மாசம் உங்க வீட்டுல கல்யாணங்க, தை மாசம் கெட்டிமடம் போட்டோம். நீங்க காட்டக்கூடிய அன்பு, பாசம், தான தர்மங்கள் செய்ய செய்ய உங்க குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. உங்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்கள் நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணி உங்களை நல்ல பிளேஸ்மெண்ட் வச்சிருப்பாங்க. சந்தோஷமா இருப்பீங்க. அவ்வளவுதான். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. குமுதம் பக்தி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்திலே குரு போய் உட்கார்ந்துருக்காரு, வக்கரமா வேற மாறிட்டார். சுகஸ்தானம்னா என்ன அர்த்தம்? வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள், காளமாடு, பசுமாடு, இயற்கையான விஷயங்கள், விவசாயம், நிலம், இது சம்பந்தப்பட்டது எல்லாமே. அப்போ அந்த இடத்துல குரு வக்கரமாக இருக்குன்னா, ஒரிஜினலாக ஜாதகத்தில் குரு வக்கரமாகவோ, செவ்வாய் வக்கரமாகவோ, சுக்கிரன் வக்கரமாகவோ, புதன் வக்கரமாகவோ கும்பம் துலாத்தில் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் வீடு வாங்குவீங்க, அருமையான பசுமாடு வாங்கி தானம் கொடுப்பீங்க, காளமாடு வாங்கக்கூடிய பிராப்தம், விவசாயம் செழிக்கக்கூடிய பிராப்தம், உங்கள் வீட்டில் மட்டும் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம், உங்கள் வீட்டில் 10 பேர் வந்து நீங்கள் சமைச்சு போட்டு சாப்பிட்டு சந்தோஷமா உங்களை வாழ்த்தக்கூடிய ஒரு தருணம், இது எல்லாமே நடக்கும். அதே குரு வக்கரமா தான் இருக்க போறது 4 மாசத்துக்கு. தை மாசம் உங்க வீட்டுல கல்யாணங்க, தை மாசம் கெட்டிமடம் போட்டோம். படிக்கவே முடியல, படிப்பு மோசமா இருக்கு, நமக்கு செட் ஆகுமான்னு தெரியலங்கக்கூடிய நிலைமையில இப்போ படிப்பு செட் ஆகும். கரெக்டா கோர்ஸ் கிடைக்கும். உங்க பையன் படிக்கவே மாட்டேங்கிறான்னா இப்போ படிப்பான். நல்ல ஆசிரியர் கிடைப்பார். இவ்வளவு நாள் ஆசிரியர்லாம் சரியா இல்லை சார், இஷ்டத்துக்கு அவனை போட்டு மிரட்டிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலங்கக்கூடிய நிலைமைகள் இப்போ சரியாகும். நிறைய பேருக்கு வங்கிகளில் வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு டெல்லர்னு சொல்லுவோம், கணக்கர், ஆடிட்டர், இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் போய் உட்காரக்கூடிய பிராப்தம். நிறைய பேர் பொதுவாக ப்ரொடக்ஷன் யூனிட் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்டு, ஹார்ட்லலாம் பிரச்சனை வந்துடும், லங்ஸ்லலாம் பிரச்சனை கொடுத்துருவோம். பைபாஸ்லாம் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, சின்னதாக தான் வேலை இருக்குது, பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ நம்ம எந்த விஷயத்த ரொம்ப ட்ரை பண்ணி பண்ணுறோமோ அது வேணால் டிஸ்டர்ப். ஒரே விஷயந்தான் நான் சொல்லலாம், குழந்தைகளை தயவுசெய்து பகச்சுக்காங்க. பஞ்சமஸ்தானத்தோடைய விரயஸ்தானம்ங்கிறது 4ஆம் இடம். 4ஆம் இடம்னா ரொம்ப கட்டுப்பாடு, அதிகமான டிசிப்ளின். மிலிட்ரி ஆஃபீஸர் வீட்டில் வளர்ந்த குழந்தைகள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வளர்க்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. ரியாலிட்டின்னா அந்த ஜாதகத்தில் குழந்தை பிராப்தம், குழந்தைக்கான ஜாதகம் எப்படி இருக்கும், அந்த பிராப்தம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த குழந்தை இருக்கும். நம்ம வளர்ப்புங்கிறது நம்ம முயற்சி, நான் இல்லைன்னு சொல்ல, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். மிரட்டி உருட்டி பண்ணிங்கன்னா குழந்தை வந்து வேற இடத்துக்கு. 4ஆம் இடம் ஆக்ட் ஆகும்போது ரொம்ப முக்கியமாக குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கவனம் காக்கணும். இடம் விட்டு இடம் மாறி நடக்கும். இருக்கிற ஊர் மாறும். சில பேருக்கு வீடு வேணாம்னு சொல்லி வேற வீட்டுக்கு போகிறது, சில பேர் வீட்டுக்கு மேலே போகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் ஷிஃப்ட் ஆவீங்க. சில பேருக்கு நல்ல வீடு அமையும், பக்கத்தில் லைப்ரரி இருக்கும், நிறைய இடங்களில் வந்து பஸ் ஸ்டேஷன் இருக்கும், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் இருக்கலாம், இல்லைன்னா பக்கத்தில் கிருஷ்ணன் கோவில் இருக்கும், பெருமாள் கோவில் இருக்கும். இந்த மாதிரி இடங்கள் பக்கத்தில் உங்களுக்கு வீடு அமையும். பத்திரப்பதிவுத்துறை பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு அமையும். இதெல்லாம் உங்களுக்கு நன்மை நிறைய நடக்கும். பணங்கிறது எல்லா விதத்துலையுமே வரும். இந்த இடத்துல 4ஆம் இடம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே லாஜிக்கலாக பார்க்க முடியாது. 4ஆம் இடம்னா லாஜிக் தான், டவுட்டே கிடையாது. அந்த குரு வக்கரமாக இருக்கும் பொழுது ஓவரா லாஜிக் பார்க்கறது. கட் த்ரோட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்காங்க சார். ப்ரொஃபஷனல் இடத்துல கொஞ்சம் மாதிரி எமோஷன் இருக்கணும். ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரக்க குணத்தில் தான் கடவுள் வாழ்வார். அந்த இடத்துல நீங்கள் காட்டக்கூடிய அன்பு, பாசம், தான தர்மங்கள் செய்ய செய்ய உங்கள் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. உங்கள் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்கள் நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணி உங்களை நல்ல பிளேஸ்மெண்ட் வச்சுருப்பாங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. அவ்வளோதான். ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் பல சங்கடங்கள், பல சர்ச்சைகள், பல பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டினாலும் அதுலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த குரு வக்கரத்தினால். எந்த வீடை இழந்தீங்களோ அந்த வீடு கிடைக்கும்.
எந்த சொந்தத்தை இழந்தீங்களோ அந்த சொந்தம் இப்போ மதிக்கும், வீடு கதவை தட்டும், உங்கள் வீட்டில் வச்சு நிச்சயார்த்தம் நடக்கும், உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும், நீங்கள் முன்னிருந்து பண்ணுவீங்க, அம்மாவுக்கு இருக்கக்கூடிய மனக்குறையெல்லாம் தீர்ந்துடும். ஸோ எல்லாமே நல்லா மாறக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் இந்த ஒரு டைம் பீரியடில் குரு வக்கரமாக இருக்கும் பொழுது நடக்கும். ஸோ சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி, 75 90ன்னு சொல்லலாம். நல்லா இருப்பீங்க. என்ன பண்ணணும்? மெயினாக குருவாயூர் கிருஷ்ணனை மனசார வணங்கினால் போகிறோம், என்ன வேணுமோ அது நடக்கும். அதே மாதிரி பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த குரு வக்கர பெயர்ச்சியில் எல்லா ராசிகளுக்கும் நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்மந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். அதாவது நவம்பர் 12ஆம் தேதி முதல் மார்ச் 11ஆம் தேதி வரை 2025 நவம்பர் 12லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா மார்ச் 11 2026 வரை குரு வக்கரமாக இருக்கிறது. குரு வக்கரம்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அன் இல்யூஷன். இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி, கண்ணுக்கு தெரியும் ஆனால் இல்லை. உண்மையாகவே குரு வக்கரம் அப்படின்னா குரு ரிவர்ஸில் போகுமான்னு கேட்டால் கிடையாது. இட்ஸ் அன் இல்யூஷன். அதாவது எல்லா விஷயத்தையுமே அப்படி தான் பார்க்க முடியும். அப்போது இந்த ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொன்னாலும், இல்யூஷன் அப்படின்னாலும், பிற்போக்கு அப்படின்னு சொன்னாலும், இது எல்லாமே ஒரே அர்த்தத்தை சார்ந்து இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ குரு ஒரு ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வளர்ச்சி மின்னல் வேகத்தில் இருக்கும். நிறைய மினிஸ்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன், நிறைய அரசியல்வாதிகளாகட்டும், நிறையா கலைஞர்கள் நிறைய பேர் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எப்போல்லாம் அந்த குரு வக்கரமாகுதோ, எப்போல்லாம் அந்த சனி வக்கரமாகுதோ அந்த டைமில் அவங்க உச்சத்தை தொடுவார்கள். நிறைய அரசியல்வாதிகள் இப்போ கட்சி பதவியில் இல்லை, நான் சாதாரண தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் நவம்பர் 12லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 11ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு பெரிய பதவிகள்லாம் வரும். நான் சாதாரண தொண்டனுங்க, எங்கிட்ட ஏன் கேட்குறீங்க, எங்கள் தலைவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இனிமேல் எல்லாமே அவர்களை நோக்கி தான் நடக்கும். புது டெசிஷன் எடுப்பாங்க. அதாவது அவங்க செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, இதுதான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும்னு ஒரு முடிவுகள் இருக்குல்ல, அந்த முடிவுகள் எல்லாமே மாற்றி எழுதப்படும். விதியை மாற்றி எழுதக்கூடிய ஒரு சக்தி எப்போ குரு ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கிறதோ அந்த டைம் பீரியடில் அது நடக்கும். எல்லாருக்கும் இப்படி இருக்காது. ரொம்ப சில ஆட்களுக்கு, ஒரு வருஷத்தில் கேட்டிங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் பெறக்கூடிய ஆட்களுக்கு குரு வக்கரம். அப்போ டைமில் தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அந்த டைமில் தான் குழந்தை பிறக்கும், அந்த டைமில் தான் புது ஜாப் ஆரம்பிப்பாங்க, அந்த டைமில் தான் புது முயற்சிகள் ஜெயிக்கும், அந்த டைமில் தான் புது பிஸ்னஸ் தொடங்குவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் குரு வக்கரமாக இருக்கும் பொழுது மட்டுமே அது ஜெயிக்கும். பொதுவாகவே எந்த ஜாதகங்கள் அது குரு வக்கரமாக இருக்கிறதோ, சனி வக்கரமாக இருக்கிறதோ, அவர்கள் புரட்சி செய்து மேலே வருவார்கள். ஒரு இடத்த காலி பண்ணிட்டு மேலே வருவாங்க. ஒருத்தர் நல்ல ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஜோராக சூப்பராக கொடி கட்டி பறந்து நல்லா கொண்டு வந்து திவால் ஆகக்கூடிய நிலைமைகளில் இவங்க கையில் கொடுப்பாங்க. திவால் ஆன கம்பெனியை கொடுத்து பெரிய அளவுக்கு மேலே கொண்டு வந்ததில் யாருக்கெல்லாம் குரு வக்கரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பொதுவாக நல்லாயிருக்கும். அப்போ அவங்க மறுபடியும் அந்த கம்பெனியை ஒரு ரீவேம்ப் பண்ணுவாங்க. ரீவேம்ப் அப்படிங்கிறது என்னென்னா, அதுவும் புதுப்பிக்கக்கூடிய, அவங்களுடைய திறமையினால் 0 அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அப்படியே மேலே கொண்டு வராங்க. எக்ஸாம்பிள் காஃபி டே மாதிரி கம்பெனி எடுத்து பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ அந்த அம்மையார் பாருங்க எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அசாத்திய திறமை. குருங்கிறது இன்டலெக்சுவல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்டலெக்சுவல் குவாலிட்டின்னா அறிவு, சாதாரண அறிவு கிடையாது, பயங்கர ஷார்ப்பு, கத்தி போல் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அறிவுங்கிறது குரு நல்லா இருக்கும் பொழுது. அதே குரு வக்கரமாக இருக்கும் பொழுது எது ரோட்டில் கிடக்கிறதோ அதை அப்படியே தங்கமாக மாற்றக்கூடிய திறமை குரு வக்கரமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நடக்கும். இந்த 4 மாதத்தில் ஏற்படக்கூடிய குரு வக்கரம் அப்படிங்கிறது பொதுவாகவே யாருடைய ஜாதகங்களில் மினிமம் ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சனி வக்கரமாகும், அதே குரு வக்கரமாகும், செவ்வாய் வக்கரமாகும், புதன் வக்கரமாகும். இது எல்லாமே ஜாதகங்களுக்கு பொதுவாகவே ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். சுக்கிரன் வக்கமாக இருக்கும் ஒரு சில ஜாதகங்களில். அப்போ இந்த மாதிரி ஜாதகங்கள், ஜாதக புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது, இதெல்லாம் இப்படி வக்கரமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இதோடைய தாத்பரியம், சாராம்சம் என்னன்னு பார்த்தா, போன ஜென்மத்தில் இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய நீங்கள் எதை நீங்கள் விட்டு வச்சிருக்கீங்களோ, ஒரு ஆசை இருந்து நடக்காமல் தள்ளி போயிருக்கக்கூடிய விஷயம்,
அதை நடத்தி அதை முடிக்காமல் அதை அனுபவிக்காமல் இறந்திருக்கக்கூடிய தருவாய்களில் அதை மறுபடியும் அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நீங்களாக இருப்பீங்க. சாஸ்திரங்களில் புராணங்களில் அதான் சொல்லுது. எந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப இது வேணும் வேணும்னு சொல்லி ட்ரை பண்ணி அது நடக்காமல் தள்ளி போயிடுதோ அந்த விஷயத்தை இப்போ அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த குரு இப்போ வக்கரமாக ஆக்க போகுதுன்னா கிட்டத்தட்ட சொல்லணும்னா 6 ராசிகளுக்கு கோல்டன் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அதில் முதலாவது ஜாக்பாட்னு சொன்னால் தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு ஜாதகத்திலே வக்கரமாக இருக்குதுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பம், அதுக்கப்புறம் துலாம், அதுக்கப்புறம் மிதுனம், அதுக்கப்புறம் சிம்மம். இவங்களுக்கு எல்லாருக்குமே செம்மையாக இருக்குது டைமிங். இப்போ குரு வக்கரம் ஆகிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும். யாருடைய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கோ, சனி வக்கரமாக இருக்கோ, புதன், சுக்கிரன், செவ்வாய் இது எல்லாத்துலேயும் ஏதோ ஒன்றாலும் வக்கரமாக இருக்கணும் இருக்கும். அப்படி இருக்கும்போது 100% நல்லது நடக்கும். இல்லை அப்படின்னா இப்போ குரு ஜாதகத்தில் வக்கரமாக இல்லை சார் எனக்கு, அப்போ நான் என்ன பண்ணேன், முடிவுகளை தப்பாக எழுதுகிற மாதிரி வரும். நம்ம செய்த முடிவு தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை கிரியேட் ஆகும். அந்த சூழ்ச்சியில் போய் நம்ம மாட்டக்கூடாது. கொஞ்சம் கருத்துக்களை பார்த்து பகிரணும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்டக்கூடாது. தர்மம் அப்படின்னா குரு, நியாயம் அப்படின்னா குரு, தெய்வீகம்னா குரு, ஆன்மீகம்னா குரு. எந்த ஒரு விஷயத்தையுமே டாக்குமெண்ட்டாக சுபமாக இருக்கக்கூடிய ஒரிஜினல் டாக்குமெண்ட் பத்திரங்கள்லாம் குரு. அப்போ இதெல்லாம் வக்கரமாகுதுன்னா இந்த டைம் பீரியடில் கண்டிப்பாக நம்ம எங்கே போய் மாட்ட போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுவும் மெயினாக 3 ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகரமும் சரி, விருச்சிகமும் சரி, கடகமும் சரி, மீனமும் சரி, இந்த 4 ராசிகளுமே கவனமாக இருக்கணும். எப்போ இந்த குரு வக்கரமாக மாறுகிறதோ, ஒருவேளை ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை பண்ணாது, தப்பிச்சிருவீங்க. எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத பணம், எதிர்பாராத வீடு, எதிர்பாராத லக்குனால நீங்கள் வெளியே வருவீங்க. ஆனால் அதே ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பனாக சொன்னால் இந்த 4 ராசிகளுக்கு, அதாவது கண்டத்துக்கு நிகரான, சிறைக்கு நிகரான பிரச்சனைகள் ஏற்படும். சில பேருக்கு வெளியே போக முடியாத மாதிரி ஹெல்த் பிரச்சனை கொடுக்கலாம். சில பேருக்கு எப்போ பண்ண தப்பு, யாரோ பண்ண தப்பு, யாருக்கோ பட்ட ஐயோ பாவன் நல்லவனேன்னு போய் சைன் பண்ணி ஜாமீன் கையெழுத்தில் நான் போய் மாட்டிப்போ தண்டனை வகிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். சில இடங்களில் கூடா நட்பு, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தயவுசெய்து உங்கள் பசங்களை ஹாஸ்டலில் படிக்க வைக்கிறீங்க, எங்கேயாவது வெளியே படிக்க வைக்கிறீங்களா, எப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க, எந்த சவகாசத்தில் இருக்காங்கன்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல தண்டனை பெறக்கூடிய வாய்ப்புகள். குரு எப்போ அஷ்டமத்தில் வக்கரமாக இருக்கிறதோ அந்த டைமில் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு சிறைவாசத்து வரைக்கும் போகும். பெரிய பெரிய தலைவர்கள், இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எந்த டைம் பீரியடில் குரு வக்கரமாக இருந்தால் அப்போ தான் உள்ளே போனாங்க. இதெல்லாம் எவிடன்ஸோட நான் சொல்கிறேன். அதனால் பொதுவாகவே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நிலைமைகள். எந்தெந்த ராசிக்கு திடீர் என்று லவ் மேரேஜ் ஆகும், தர்மத்து மீறிய கல்யாணம், தர்மம் என்றால் குரு, தர்மத்து மீறிய கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு கேட்டால் மிதுனம், தனுசு, கும்பம், அதுக்கப்புறம் சிம்மம், துலாம், இந்த 5 ராசிகளுக்கும் திடீரென்று தர்மத்துக்கு மீறி அல்லது ஏதோ ஒரு வழியில் கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். எந்தெந்த ராசிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ரமோஷன் கம் டிரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த குரு வக்கரத்தில்னு பார்க்கணும். சிம்மத்துக்கு கண்டிப்பாக உண்டு, மேஷத்துக்கு உண்டு, தனுசுக்கு உண்டு. இந்த 3 ராசிகளுக்கும் கண்டிப்பாக பெரிய ஒரு லிஃப்ட்டு, ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு சேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த ராசிகளுக்கு பொதுவாக உடல்நிலைகள் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா மகரம், கடகம், விருச்சிகம், இந்த 3 ராசிகளும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எந்தெந்த ராசிகளுக்கு குழந்தை பிராப்தம், அதாவது IVF ட்ரை பண்ணுறேன், IUI ட்ரை பண்ணுறேன், 10 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட இப்போ குழந்தை பிறக்கும். 4 மாதத்தில் பிறக்கும். தை மாதத்தில் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். இல்லைன்னா கன்சீவ் ஆவீங்க. இது 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும், ஷோராக நடக்கும். அப்படி யார் யாருக்குன்னு பார்த்தோன்னா கும்பம், துலாம், தனுசு, மிதுனம், கடகம், விருச்சிகம், மீனம், இவங்க எல்லாருக்குமே வித் ட்ரீட்மெண்ட்டோட குழந்தை பிறக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. எந்தெந்த ராசிகள் வீட்டில் ஏதோ ஒரு கர்ம காரியம், நெகட்டிவ், டெத்து, இந்த மாதிரி நியூஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு
ஒரு கெட்டதும் நடக்கும், ஒரு நல்லதும் நடக்கும். கெட்டது என்பது பொதுவாகவே இந்த தர்மத்துக்கு மீறிய விஷயங்கள், நம்ம ரொம்ப நம்பி இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும், பெரியவங்களாகட்டும் நம்மளை விட்டு போகிற மாதிரி பெரியற மாதிரி ஏற்படலாம். அதே ரிஷபம், மகரம், கன்னி ராசி நண்பர்களுக்கு பணம் பிச்சுக்கும். அருமையாக பணம் வரும். எதிர்பார்க்காத பண வரவு, திருப்தி எல்லாமே செட் ஆகும். இந்நாள் வரை நீங்கள் ஒரு வார்த்தை கூட மதிக்க மாட்டாங்க. உங்கள் பையன் உன்னை மதிச்சுதான் சரித்திரமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகளில் இந்த 3 ராசியில் பிறந்த நபர்களுக்கு செம்ம மரியாதை கிடைக்கும். எங்கே போனாலும் சரி, ரெட் கார்பெட் வெல்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வெல்கம் கிடைக்கும். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே ரிஷபம், அதே கன்னி, அதே மகரம், அதே தனுசுக்கு ரெட் கார்பெட் வெல்கம் கிடைக்கும். பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டு, அவார்டு, ரிவார்டு, ரிகக்னிஷன், பாராட்டுகள், மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ராசிகள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ஹம், மேஷம், தனுசு. அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கு 100% பெரிய பெரிய மாலை மரியாதைகள் கிடைக்கும். விட்டு போயிருக்கக்கூடிய வேலை மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கன்னி ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு, ரிஷப ராசி நண்பர்களுக்கு, துலாம் ராசி நண்பர்களுக்கு, மீன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக வேலை மறுபடியும் கிடைக்கும். எந்த வேலையை விட்டீங்களோ, எந்த கான்டாக்ட்னால போச்சோ அது நடக்கும். நல்ல பெயர் மாற்றம், நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக மேஷ ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக பெயர் மாறும். உங்கள் மேல் இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்ன சொல்லுது, 3ஆம் இடம்னா கோள் சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது கோள் சொல்லுதல். அந்த கோள் சொல்லுதல்ல ஸ்தானம் வந்து குரு வக்கரமாக இருக்கும் பொழுது, ஜாதகத்திலேயே வக்கரமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மேஷ ராசி நண்பர்களுக்கு பெயர் மாறும். அதே மாதிரி தெய்வீகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாமே அதாவது நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி செய்யறதோட நானே எதிர்பார்க்கல, டக்குன்னு நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் துலாம் ராசி நண்பர்களுக்கும் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து இந்த குரு வக்கரமாக இருக்கிறது 4 மாதத்தில் பல பேருக்கு திருமணங்கள் நடக்கும். நீங்கள் பாருங்களேன், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மேரேஜஸ், கல்யாணங்கள், குழந்தை பிராப்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தை மாதம், மாசி மாதம், இந்த 2 விதத்தில் தான் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகும். மினிமம் என்ட்ரி லெவல் நடக்கும். ஸோ இந்த குரு வக்கரமாகக்கூடிய நிலைமைகளில் எந்தெந்த இடங்களில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த குரு வக்கரம் அடையும் பொழுது பொதுவாகவே கடலூர் மாவட்டம், அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, சுவாமிமலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை, விருதாச்சலம், சிதம்பரம், கும்பகோணம், ஸ்ரீரங்கம், இந்த மாதிரி இடங்களில் கண்டிப்பாக நிறைய அதர்மமான விஷயங்கள், அசௌகரியங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தர்மத்துக்கு மீறி கோவில் சம்பந்தப்பட்ட தர்ம காரியங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அநாகரிகமாக நடந்து கொள்வது, இல்லைன்னா அசிங்கமான விஷயங்கள் நடக்கிறது, இப்படிலாம் நடக்கும். அதாவது கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அது தர்மத்துக்கு மீறி இருக்குது, தப்புன்னு தெரியும், ஆனாலும் செய்ய வேண்டிய ஒரு நிலைமைகளில் உட்காந்துருக்கிறது. இப்படிலாம் நடக்கும். இது எப்போ நடக்கும்னா மெயினாக நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் மிக அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம், அதே மாதிரி பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் பல இடங்களில் மழை அடமழையாக கொட்டும். குரு வக்கரமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி மறுபடியும் கொரோனா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நோய், கொரோனா தொற்றே மறுபடியும் வேற ரூபத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள், அது நிறைய இடங்களில் முடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படும். பெரிய அளவுக்கு நம்மளை லாக் பண்ணாமல் இருந்தாலும் ஸ்டில் நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன உடம்புக்கு ஒரு சின்ன ஜலதோஷம் வந்தாலோ, சின்ன ஒரு காய்ச்சல் வந்தாலும் நம்மளால் தாங்க முடியுதா? 3 கிரகங்கள், அதில் குரு வக்கரமாக உட்கார்ந்துருக்கும் போது மறுபடியும் கிளம்பிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை இந்த நிலைமைகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இடங்களில் அசாதாரணமான சுச்சுவேஷன்லாம் வரும், கவனமாக இருக்கும். ஸோ இந்த குரு வக்கரமாக இருக்கிறதுனால பொதுவாகவே என்ன பண்ணால் நமக்கு சால்வ் ஆகும். அதே மாதிரி முக்கியமானது, குருவாயூரில் பெரிய ஒரு தப்பு நடக்கும், ஒரு சர்ச்சை ஏற்படும். அதெல்லாம் வந்து இந்த குரு வக்கரமாக ஏற்படுறதுனால இருக்கக்கூடிய பாதிப்புகள். பசங்களோட அறிவுத்திறன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு புது சர்ச்சை, தப்பான மருத்துவத்தினால் நிறைய பேருக்கு பாதிப்புகள் வரும். அதே மாதிரி ஒரு கண்டுபிடிப்பும் ஏற்படும். இப்போ ஆட்டிசம் மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள், சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் சிண்ட்ரோம் மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, டிஸ்லெக்சர் மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க, எதிர்பார்க்க முடியாது. போன ஜென்மத்தில் ஏதோ ஊட்டமோ அதுதான் நம்ம பிடிக்கிறோம். அதுதானே ஜீவகாரகனுடைய தத்துவம்.
ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கும். குரு வக்கரமா இந்த 4 மாசத்துல நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக செய்யும். அது எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யும்னு நம்ம பார்க்கலாம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.